என்ன சொல்கிறதுனே தெரியல. வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்கீங்க, திமுக ஆட்சி அமைக்க விட மாட்டேங்குது, திமுக தடுக்குது, திமுக சதி பண்ணுது அப்படின்னு தாவேகா தொண்டர்களும் தாவேகா பொறுப்பாளர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை தடுக்கிறது யாரு? ஆளுநர். அவரை கேட்கணும் அந்த கேள்வியை. மத்திய அரசு அவங்கள கேட்கணும் அந்த கேள்வியை. அதை விட்டுட்டு இவங்களை கேட்கறது என்ன நியாயம்? ஒரு வீட்டு வாசலில் போட்டிருந்த மிதியடி காற்றுல அடிச்சுக்கிட்டோ இல்லை வேற எந்த விதத்துலையோ உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, நீங்கள் அதை பயன்படுத்துங்கங்கிறதுனா சரிதான். நான் வீட்டை கட்டணும், உங்கள் ஜன்னலை கட்டி கொடுங்க, நாங்கள் வீட்டை கட்டணும், நாங்கள் குடி போகணும், உங்கள் கதவை கட்டி கொடுங்கன்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த அளவுக்கு அநியாயமோ, எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இந்த விஷயத்தில் குறை சொல்கிறது அநியாயமோ, அதே மாதிரி தான் ஒரு கூட்டணி உடச்சிக்கிட்டு நீங்கள் வாங்க நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னு இன்னொரு இடத்துல கேட்குறது, அதற்காக அவங்கள குறை சொல்கிறது. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி அறத்தோடு இருக்காங்கன்னா அது அவங்களுடைய பெருந்தன்மையையும் நேர்மையையும் காண்பிக்குது. ஒருவேளை திமுக அவர்களை ஒருவேளை இவங்களிடம் அனுப்பினாலும் அனுப்பலாம், ஏன்னா நிலையான ஆட்சி வேண்டும்ங்கிறதுக்காக. நீங்கள் இப்படி திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அதை செய்வாங்க? நீங்கள் பதவி இருக்கிறதுல திமுக எதுவும் பண்ணாதுன்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார். ஏன்னா நிலையான ஆட்சி வேணுன்றதை தான் அவங்க விரும்புகிறாங்க. உடனடி தேர்தலையும் அவர்கள் விரும்பவில்லைங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதிமுகவோட நிலைப்பாடு என்னங்கிறது அவர்கள் இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளார திமுக சதி செய்கிறது, திமுக சதி செய்கிறதுனா ஏன் நீங்கள் அந்த ஆளுநரை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கு பதவி ஏற்பதற்கான எல்லா தகுதியும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவரை முதல்ல ஆட்சி அமைக்க கூப்பிட்டிருக்க வேண்டியது ஆளுநரின் அறம். சட்டப்படி அவரை கூப்பிட்டுருக்கணும். பதவியேற்க வைத்த பிறகு அவர்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து இதுக்குள்ளே உங்கள் பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்லியிருக்கணும். குதிரை பேரங்கள் செஞ்சு தானே வரீங்க, எதை மாற்ற வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து யாரையும் திட்டாதீங்க. யாரையும் திட்டிங்க ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர முடியும்னு நினைக்காதீங்க. இது நாளடைவில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏற்கனவே உங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. இதே உத்தி எல்லா இடத்துலையும் சரி வருமானா கிடையாது. தயவுசெய்து உங்களுடைய உத்திகளை மாற்றுங்கள். உங்கள் தவறுகளுக்கு மற்றவர்களை பொறுப்பாக்காதீங்க. நீங்கள் கேட்க வேண்டியது மத்திய அரசையும் ஆளுநரையும். சீக்கிரம் பதவியேற்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரமே திரு விஜய் அவர்கள் பதவியேற்று அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுல நானும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய துணிகளை மாற்றுங்கள். பக்கத்து வீட்டு கதவை உங்கள் வீட்டுக்கு கேட்காதீங்க. ஒருவேளை அவங்களா விரும்பி கொடுத்தா கொடுக்கட்டும்.